சூப்பராக இருக்குங்க. சீனிக்கா பயங்கர சீனிக்கா இருக்கு. யா போமா கழுதிட்டியா? ஆக்சுவலாக நம்ம அங்கே உள்ளே வரணும். நான் நேபாளில் வந்துட்டேன் ஆக்சுவலாக அஃபிஷியலாக. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2 இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணோம். ஒன்று எக்ஸிட் ஆகிறான்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் போலீஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம், இந்தியன் போலீஸு. அப்புறம் நேபாள் ஆமாம் வாங்க, இந்த மேலே தான் கஸ்டம்ஸ் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் எப்படி அலோவ் பண்ணிட்டாங்க, பெர்மிஷன் வாங்கிட்டோம். இனி இப்போ போயிட்டு நம்ம பக்கத்தில் கன்னியாகுமரிக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு எக்ஸிட் வந்து கண்டிப்பாக 6 o'clock வெளியே வரணும். நம்ம இந்தியன் பார்டரும் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நம்ம சென்னையிலேருந்து. இவர் வந்து திருநெல்வேலியிலேருந்துன்னா 3000 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ்ஸு தான் வந்திருக்காரு அஜித். ஸோ வேறு லெவல் ஃபீலுங்க. மேப்பில் மார்க் பண்ண இடத்துக்கு நேராக வந்தது, அதுவும் நம்ம டாமில் நம்மளே. அவ்வளோதான், என்னங்க வேணும் இதுக்கு மேலே நமக்கு. ரைட்ரா, வெளியே வந்துட்டான்டா, வெளியே வந்துட்டான். லாக் தான் பண்ண, ஒன்றும் இல்லை. அன்லாக் பண்ண நேரம் ட்ரை அகைன் வருது. சரி கேட்டுதான் 15 இருந்துச்சு. ஸ்கூல்ஸ் போர்டிங் ரெட் கலர்ல இருக்குண்ணா நேபாள்ஸ். இதே ரூட்ல திரும்ப போய் அந்த செக் போஸ்ட்ல மட்டும் வந்துட்டு ரைட் எடுத்து போவாங்க. அந்த ரூட் டார்ஜிலிங் ரூட்டுக்கு போகாம இந்த பக்கம் போயிட்டு நேராக போனால் சிலிகுரி போயிடலாம். ஸோ அஃபிஷியலாக வந்தாச்சு நேபாளுக்கு. பயங்கரமான வியூ, செமையாக இருக்குங்க. எவ்வளோ இது மிஸ்டாக இருக்கு. நம்ம இருக்கிறதே ஆக்சுவலாக ஹிமாலயா தான், எந்த இது எதுன்னு தெரியல. நல்லா இருக்கு. பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன் எல்லாம் இருக்கு. ஓகே, நல்லா இருக்குங்க. பண்ணு இவ்வளோ சரியானதுல உன் ஃபோன் எடுத்து சூப்பராக இருக்கணும். அது ஏறிடும், ஜங்ஷன் வரும், வரல. இதான் ஜங்ஷனு, அதில் வெயிட் பண்ணு, அது வரட்டும்.
இறங்குற இடத்துல ஒரு ஜங்ஷன் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கு வீதி எல்லாமே. மலை குதிரை மலை. ஒரு யூட்டன் போடுற மாதிரி இருக்கும். யூட்டன்னா போலீஸ்மா போவோம். யாராவது கேட்குற மாதிரி இருக்காங்கன்னா வேற ஒருத்தர் கேட்டுரும். செல்லக்குட்டி நிற்கிறான். அவன் பிளாக்கு, தம்பி பிளாக்கு. சரி, தம்பி கலரு. எது கன்னியாகுமரி? இதுக்கப்புறம் வரும். ஆமா, கிடையாது. கன்னியாகுமரி வந்து வியூ பாயிண்ட்லாம் இருக்கு. அந்த மேலே இருக்கா தான் நினைக்கிறேன். ஃபிக்கல் நேம். பேராகிளைடிங் அந்த பக்கம். இங்கேருந்து பார்த்தா வியூ தெரியும், அவ்வளோதான். கீழே இருக்குது கன்னியம் வில்லேஜ். கீழே போனால் வியூ பார்க்கணுமா, இல்லை பார்க்குறாரா, இல்லை கிளம்புவோம். இதான் எந்த பேர் கன்னியம். ஸோ நம்ம கன்னியம் வந்தாச்சு. நேபாளில் ஒரு சின்ன வில்லேஜ் தான். சார்ல ₹20 வாங்குறாங்க. புரியல. இருக்கு டுவெண்ட்டி தானா? அவங்க வேலையை இப்படி தெரியல. அந்த இதை கொடுங்க, நோட்டு கொடுங்க. நோட் அந்த ரேட்டு கொடுங்களேன். அந்த ரூபா நோட்டுண்ணே. பர்ஸுங்கண்ணே. சரிண்ணா, நான் வந்துட்டே கேட்டு வாங்கிக்கிறேண்ணே. ஸோ இது வந்து நேபாள் ருப்பீஸ். ஐ திங்க் இட்ஸ் ₹10. பட் நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரில. ராஷ்டிரா பேங்க். நைஸ். ஆமா சம் ட்ரெடிஷ்னல் பீப்புள் வராங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. கிட்ஸ்
நேபாளி ட்ரெடிஷ்னல் நினைக்கிறேன், நல்லா இருக்காங்க. அண்ட் இதுதான் எங்களுக்கு கொடுத்த டிக்கெட்டு. அது எப்படி நம்மக்கிட்ட மட்டும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அங்கேருந்து. சேம் நேபாளி அந்த காஸ்டியூம்லேயே வராங்க. அண்ட் சர்மா வியூ கன்னியம்ங்கிற வில்லேஜ். பயங்கரமாக இருக்கு. ஏய் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுப்பா. சரி அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே அங்கே வியூ பாயிண்ட் பார்க்க போகிறாங்க. ஸோ லெட்ஸ் see what's waiting for us there. என்ன இருக்க போகுது? கண்ணு மணி கொண்டுறாங்க பைக்கர்ஸ்லாம். ஸ்கூட்டி என்டாக்கில் படுத்து போயிட்டுருக்கான். ஷாக் ஆகிட்டேன். ஜஸ்ட் ஒரு வில்லேஜ், ப்ராப்பர் கன்னியம் வில்லேஜ். நல்லா பேஸ்கெட் பால் கோர்ட்லாம் இருக்குது. ஸ்கூலாக இருக்குமோ? ஸ்கூல் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. நைஸ். ஸ்னோஃபால் டைம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு நல்ல ஒரு சன்செட் வியூ இருக்கு. பயங்கரமாக இருக்கு. நடப்பாயில லைட்லாம் வச்சிருக்கீங்க. பயங்கரமா நடக்கலாம் பயம். பேக் சரியான வியூ 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 பயங்கரமா இருக்குங்க. சன்னு மேகம் அந்த கிளவுட்ல செம சரக்குல இருக்காங்க எல்லாரும். குப்புன்னு ஸ்மெல் இருக்கு. ஃபேன்ஸ் ஃபார் ZX-R. நம்ம வண்டி இல்லப்பா, நம்ம போலாம். நாங்க வண்டி எடுத்து தம்பி போயிடாதப்பா. பயந்துட்டானுங்க. வந்தானுங்க இழுத்தியா போமா. ஏதாவது இருந்தா டீ குடிப்போம். சீக்கிரம் போயிடும் நினைக்கலாம். ஏன்னா இதையா தொட்டுறோம்ப்பா.
இங்கே பிஎஸ்என்எல் நெட் இல்லைட ஒன்று அவர் இவன் மட்டும்தான் இது. அப்புறம் ஃபுல்லாக நேர் ரோடு ரைட்டு, நேர் ரோடு இந்த இருக்கு வாட்ரு. டீ குடிச்சுவோம். என்னப்பா கரெக்டா? ஆ இப்போ 2 கொடுத்தேன். ஒன்று ஒன்று வெஸ்ட் பெங்கால். சாரிப்பா. ஹலோ ஐயோ ஜாக்கெட்டோ. அந்த சன்செட் அந்த டைம் அருமையாக இருக்கு, வண்டர்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் எல்லா சிம்மும் டெட்டு இங்கே. ஜியோ எல்லா ஆட்டம் இல்லை, பிஎஸ்என்எல் மட்டும் கிடைக்குது. அதில் பேக் போடலை, அதனால் அது வேஸ்ட்டு. பார்க்குறேன் கான்டாக்ட் பண்ண வழியில், மேப்போட வழியில் லொக்கேஷன், எங்கே ஜிபிஎஸ் லொக்கேஷனும் போக வேண்டிய லொக்கேஷனையும் நாங்களே மேப் பண்ணிக்கிட்டு அந்த ரோட்டில் போகிறோமான்னு பார்க்குறோம். என்ன எஸ்டிமேஷன் கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் தெரியாது, பட் நமக்கு கூட தெரியும் கரெக்டாக ரோட்டில் போகிறோமா அதை பார்த்து அப்படி போகிறோம். சரி, காஃபி குடிச்சிட்டு சில்லாம். அப்புறம் கடை இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதில் என்ன பிரச்சனைனா எங்ககிட்ட நெட்ஒர்க் இல்லை. ஸோ ரூட் மேப் போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஜஸ்ட் நாங்கள் கேட்டுட்டு அப்புறம் ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சுட்டு ரோடை ஃபைன் பண்ணி அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு வழியாக பார்டர் வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்து எக்ஸிட் பண்ணி நம்மளை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி அனுப்பி விட்டாங்க. அதெல்லாம் இருட்டி ஆயிடுச்சு, ஸோ அதனால் ரெக்கார்ட் பண்ணல. அண்ட் ஃபைனலி நாங்கள் ஒரு வழியாக சிலிகுரிக்கு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் உள்ளது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிப்பாட்டியிருக்கோம், கொஞ்சம் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்னு.